ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு vettuthottam vlogs. இன்றைக்கி நம்ம vettuthottam vlogsல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு என்ன அறுவடைன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி வந்து கீரை வந்து முதல்ல அறுவடை பண்ணிக்கலாம். கொடு வெற்றி, இதே கொடு. இருவாருன்னு நினைக்கிறேன், அப்படியே கட் பண்ணிக்கலாம். சுக்குட்டி கீரை பார்த்திங்கன்னா மிளகா காட்டுக்குள்ளே நிறையாவே முளைச்சிருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த சுக்குட்டி கீரை அறுவடை பண்ணி. இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணோன்னா நாளைக்கு காலையில் டிஃபன் பாக்ஸுக்கு வந்து கொடுக்குறக்கு அளவாக இருக்கும். நைட்டே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா காலையில் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் கொடுத்து விடலாம். பிடிக்குமா? நல்லா இருக்குமா? மயிலெல்லாம் கொத்துனது போக பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சிருக்குது. நல்லா அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தண்டு வந்து இலசாத்தான் இருக்குது, நல்லா முத்தில். இனி இல்லாமல் போர் அடிக்குது. இல்லைன்னா இவ்வளோ இந்த டைமில் 2 நிமிஷத்தில் எவ்வளோ பேசியிருப்பா. இரு 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 இல்லரி பண்ணல. இரு நேராக வெய். எதுக்கு கலைக்கிற? இப்படியே வெய், அப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் செடி இருக்கான்னு பார்க்கலாம். என்ன இருக்கா? இங்கே இங்கே இருக்கா? அப்படியே நில்லு. மிளகா செடி மூச்சிடாத. இந்த செடியில் நிறைய மயில் பார்த்திங்கன்னா நிறையவே கொத்தி இருக்குது. நல்லா தெரியுது உங்களுக்கு. அது கொத்துனதை போக மீதியத்தை நம்ம அறுவடை பண்ணணும். இது மிளகா செடிக்குமே சுக்குடி செடிக்கும் பார்த்திங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. இதோட இலையும் பாருங்கள், இதோட இலையும் பாருங்கள். இது வந்து மிளகா செடி சுக்குடி செடியோடது. இது வந்து மிளகா செடியோட இலை. ரெண்டுமே பாருங்கள் கொஞ்சமாக தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த மிளகா செடியோடது வந்து கொஞ்சம் பிளாக்கு, சுக்குடி செடியோடது கொஞ்சம் ஒயிட். வித்தியாசம். ஓகே, நல்ல வித்தியாசம். திடீர்னு பார்த்தா எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் தெரியும். மிளகா செடியாட்டவே தான் இருக்குது. அவ்வளோதானா? அங்கே அன்னைக்கு பண்ணமில்ல, அதில் இருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துப்போ. தளைஞ்சிருச்சு நல்லா. இதில் நல்லா வளர்ந்துருக்கு. சூப்பர். நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு வந்து கட் பண்ணிட்டு போயிட்டோம்னா அளவாக இருக்கணும் அவளுக்கு. இப்படி சூப்பராக இருக்குது. போ. ஏன் உட்காந்துட்ட? ஏன் விளையாண்டிங்களா ஸ்கூலில்? அப்புறம் கால் வலிக்குது. நடந்தியா? இன்னும் வேலை செஞ்சியா? அதுக்கே கால் வலிக்குதா? போதும். ஓ, இது தாட்டும். அடுத்தது வெள்ளரி. கீழே வச்சுட்டு பார்த்து. அது பார்க்காம விட்டுட்டோமா? கட் பண்ணிரு. அப்படியே நான் தான் சொல்லி கொடுத்தனால எப்படி கட் பண்ணோன்னு. ஆப்போசிட்டில் திருப்பி வந்துடும். ஆப்போசிட்டில் திருவணும், அப்போ தான் வரும். இங்கே இது வந்து பார்க்காம விட்டுட்டோம். அது நல்லாவே பழுத்துடுச்சு. சரி, பழுத்துட்டு போதும். நல்லா மேலே இருக்கான்னு பாரு. பிஞ்செல்லாம் அன்றைக்கி இருந்ததில்ல நிறையா. அது வேண்டாம், அது ரொம்ப கூடையாக இருக்குது. காய் இருந்துச்சுன்னா அப்படியே பொறிச்சிட்டு வா. பார்த்துப்போ.
பேசிகிட்டே போகணும் வெற்றி, அப்போ தான் ஏதாச்சும் இருந்தாலும் போயிடும். நீ இல்லைன்னா நில்லு ஓரமா, நானே பார்த்துக்கிறேன் வீடு. ஒரு குச்சி ஒன்று எடு வெற்றி, ஒரு குச்சி ஒன்று எடு. அது வேண்டாம், கொஞ்சம் பெருசாக எடு. அப்படியே ஏதாச்சும் இருந்தாலும் விலக்கி விடலாம்ல, அப்படியே விலக்கி விட்டுட்டு பார்க்கலாம். ஏன்னா மழை பெஞ்சிக்கிறதுனால ஏதாச்சும் படுத்திருந்தாலும் இருக்கும். ரெண்டு தான் இருக்கா? யாரோ பொறிச்சிட்டாங்க அப்போ. நிறைய இருந்ததில்ல. சரி விடு, பொறிச்சிட்டு போகிறாங்க. ஒன்றுமே இல்லையா மேலே? பார்த்துட்டியா? சரி நானும் எதுக்கு பார்க்குற ஒரு டைம். இல்லை, பிஞ்சு தான் நிறைய இருக்குது. இந்த பூக்கள் வந்து கொஞ்ச நாள் பார்த்தோம்னா ஓகே. இன்றைக்கி ரெண்டு காய் தான் பார்த்தீங்கன்னா வெள்ளரி வந்து கிடச்சிருக்குது. கரெக்டாக இது தடம், இது பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து யாரோ பொறிச்சிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பிஞ்சுகள் வந்து இருந்தது. இன்றைக்கி ஏமாற்றம். வெள்ளரியில் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கிடச்சிருக்குது. ஒன்று வந்து ரொம்ப கோணையாக இருந்தது, அது வந்து புழு சாப்பிட்ருந்தது. இதுவுமே கொஞ்சம் கோணையாக தான் இருக்குது. ஓகே, ஒன்றாவது கிடச்சிது. குச்சி எடுத்துகிட்டு வந்துக்க. வேணும் ஏதாச்சும் உள்ளே ஏது இருந்துச்சுன்னு வையே. நீ அவ்வளோ பெரிய குச்சி எடுத்துகிட்டு வந்திருக்க ஒரே அடி அடிக்கிறதுக்கு. சும்மா விலைக்கு மட்டும் விட்டு பார்த்துட்டு போகலாம். அடுத்த அறுவடை பாவக்காய் இருக்கா? இதுவும் எங்காச்சும் எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்களோ? இந்த இடத்துல நல்லா பெருசாக இருக்கு ஒரு காய். இந்த கூடையில் வை. இனியாவோட வேலை இன்றைக்கி நீ செய்யணும். வேற இருக்கான்னு பார்த்துருவோம் அப்படியே நீக்கி. அடுத்தது இங்கே ஒன்று இருக்கு. இதோட 2 பாகக்காயாச்சு. ஏம்மா? வரட்டும், வந்துட்டு போகுது. நான் எடுத்து விட்டுக்கிறேன். எங்காச்சும் பிச்சு விட்றாத, கம்மனேரு, நான் வரேன். கொடி பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போயிருக்குது. காய் எங்கே இருக்குதுன்னே தெரியல. இங்கே ஒன்று இருக்குது, எடுத்து முன்னாடி விட்டுருவோம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது. வெற்றி, கம்மன் நில்லு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. பீர்க்கன் இல்லையா? பார்க்காமையே சொல்லக்கூடாது, பார்க்கணும். பீர்க்கன் முக்கால்வாசி கொடி எல்லாமே வறண்டு போயிருச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு இருக்கான்னு. இதோ இங்கே ஒன்று இருக்கு பார். இந்த அது அங்கே வை, கூடையில் வச்சுட்டு வா. அடுத்தது இது ஒரு பிஞ்சு ஒன்று இருக்குது. அடுத்தது புடலங்காய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இருக்குது. 2 இருக்கா? அங்கே ஒன்று, அது குட்டி பிஞ்சு ஒன்று இருக்குது. அடுத்தது இந்த இடத்துல ஒரு பெரிய இது என்ன முத்தி போயிருச்சாட்டக்குது, இவ்வளோ பெருசாயிருச்சு இல்லையா? அளவாக இருக்கு. கொலை இது நல்லா விட்டுற வெளியே கீழே வச்சிடலாம், போகும்போது எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பெரிய சைஸில் ஒரு காய் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து முதல் அறுவடை புடலங்காய். சாரி, 2வது அறுவடை. ஏற்கனவே அன்னைக்கு ஒன்று பொறிச்சிட்டோமா, இன்னைக்கு ஒன்று. நிறைய இந்த டைம் வந்து அறுவடை பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பிஞ்சுகள் பாருங்கள், இங்கே உள்ளே அங்கே எல்லாமே நிறைய இருக்குது. போன டைமே பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்து நிறைய அழுகி போயிடுச்சு. அதனால் இந்த டைம் புடலங்காய் பொறுத்த வரைக்கும் தொட போகிறதில்ல. எந்த இடத்துல இருக்குதுன்னு மட்டும் பார்த்து வச்சுக்கிறது தான். இந்த வாழ்க்கை
வாழைக்கன்று பெருசாக வாழைக்கண்ணில் இது பண்ணலாம் இல்லை வாழையில் அறுவடை பண்ணலாம். அதுக்கு இன்னும் 10 மாதம் வெயிட் பண்ண வெற்றி. இங்கே ஒரு பிஞ்சு ஒன்று எடுத்து போட்டேன், அது அழுகி போயிருச்சா. அந்த குச்சி எங்கம்மா? எடுத்துட்டு வாங்க. நல்லா புதராட்ட பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. ஒரே ஒரு புடலங்காய் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கொடி வந்து நல்லா படர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் மழைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக படர்ந்துருக்குது கொடி. பாருங்கள், இது ஃபுல்லாகவே புடலங்காய் கொடி தான். சூப்பராக படர்ந்துருக்கு. ஒரு காய் வந்து அறுவடை பண்ணிட்டோம். அடுத்தது வெண்டங்காய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல, அடுத்தது இங்கே அப்படியே லைனாக பார்த்திங்கன்னா போட்டுறது நல்லாவே பெருசாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகிடுச்சு இந்த 2 செடியும். அடுத்தது இது வந்து அவரைக்காய் பாருங்கள், சூப்பராக படர்ந்து நிறைய விழுதுகள் வந்து வைக்கிறக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். பூக்களும் அதே மாதிரி நிறைய இருக்குது. அடுத்தது இதுவும் வந்து சிவப்பு பட்டை அவரை இப்போ தான் படர ஆரம்பிக்குது. இதில் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் படர்ந்துருக்கு. ஆனால் இதுலேயே பாருங்கள், இந்த இடத்துல பூக்கள் வந்து வச்சிருக்கு. அடுத்தது இங்கே ஒன்று, அதே தான். அடுத்தது இங்கே ஒன்று, இதுவுமே படர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இது பார்த்திங்கன்னா புடலங்காயும் சூப்பராக படர ஆரம்பிச்சிருக்குது இப்போ தான். அடுத்தது இது வந்து முருங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா தலைய ஆரம்பிச்சிருக்கு. தளிக்க இதில் சேரப்பு. அந்த சைடு போகாத, இந்த சைடு வா. அடுத்த அறுவடை பார்த்திங்கன்னா சொரக்காய். அங்கே கீழே நில்லை, நான் போய் குச்சி கொண்டா. இன்றைக்கி எவ்வளோ காய் கிடைக்குதுங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அறுவடை பண்ணிடலாம். அங்கேயே நான் இங்கேயே வச்சுட்டு கடைசியில் எடுத்துக்கலாம். ஒன்று, அடுத்தது அங்கேயே வெற்றிமா. இதெல்லாம் அன்றைக்கி நம்ம முத்தி போச்சுன்னு விட்டது தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் நல்லா பெருசாக இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, புதற மாதிரி இருக்குதுங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி பில்லும் பார்த்திங்கன்னா நிறைய இந்த இடத்துல இருக்குது. கொஞ்சம் உள்ளே போய் தேடுறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கம்ம நேர மண்ணில் விளையாடாத. எவ்வளோ பெரிய காயாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம முத்த விட்டது இவ்வளோ பெரிய காய் பார்த்ததே இல்லை. இந்த சாமி இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய காய். ஃபோட்டோவில் பார்க்குறக்கு பார்த்திங்கன்னா வீடியோவில் பார்க்குறக்கு கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து தூக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 கிலோ வரும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது. ஏம்மா? அதுதான், அதுவும் முட்டை விட்டது தான் அன்றைக்கி பெருசாகிடுச்சு. அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் ஒரு 2 காய். இங்கே ஒன்று இருக்குது, இதை அறுவடை பண்ணிடலாம். பெருசாக இருக்கா?
அவ்வளோதான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 காய் தான் கிடச்சிருக்கு. பிஞ்சுகளே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை. இனி பூக்கள் வந்து வச்சாதான் காய்கள் வந்து நிறைய இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், அப்படியே இலை மேலேயே ஒரு பிஞ்சு வந்து வச்சுருக்கு. அதில் போய் இதில் வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 2 சுரைக்காய் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த முன்னாடியே இருந்திருக்கு, கரெக்டாக பார்க்காம விட்டுட்டேன். இங்கே ஒன்று இருக்குது. 3 சுரைக்காய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. பார்ப்போம், நான் தேடி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2-3 பிஞ்சு வந்து வச்சுருக்கு. பார்ப்போம் எப்படி முத்துதா என்னென்னு. இது வந்து புடலங்காய். கீழே இருக்கான்னு பார்த்துக்குவோம் பிஞ்செல்லாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வச்சுருக்குது. உள்ளே நம்ம தேடி பார்த்துட்டோம் அப்படின்னா தொடாமல் பார்ப்போம். இதோ இங்கே அடுத்தது இங்கே ஒன்று இருக்குது. ஓகே, கொடி பார்த்திங்கன்னா அப்படியே படர ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே போகுது. அங்கேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா இப்படி படர்ந்து வந்துட்டுருக்கு. அடுத்தது கடைசியாக என்ன அறுவடைன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து மல்பெரி பழம் கிடைக்குதா என்னன்னு தெரியல. நீ கேட்கும்போது இல்லை, ஒன்றும் கூட இல்லை. ஒரே ஒன்று இருக்குது. அது வந்து பழுத்தாதான் நல்லாயிருக்கும். இனி வந்து பூக்கள் வச்சு பிஞ்சு வச்சாதான் வந்திங்கன்னா நம்மளுக்கு மல்பெரி பழம் வந்து கிடைக்கும். இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகே வெற்றி, அதெல்லாம் எடுத்துகிட்டு வா. நான் இதை எடுத்துகிட்டு வரேன், நீ அதில் எடுத்துகிட்டு வா. 3 சுரைக்காய், ஒரு புடலை, கீரை. இரு, அங்கேயே வர வெயிட் பண்ணு. இரு அங்கேயே வெயிட் பண்ணு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பாவக்காய் ஒன்று இருக்குது. இதையும் வந்து அறுவடை பண்ணிடலாம். அப்படியே பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்தோம். இப்போ அப்படியே மேலே அதெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இதில் வந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. இதையும் அறுவடை பண்ணியாச்சு பாவக்காய். இன்னும் பாவக்காய் பார்த்திங்கன்னா இருக்கான்னு பார்த்துடலாம். மழையினால் பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சுகள் எல்லாமே அழுகி போயிருக்கு. இந்த இடத்துலலாம் பாருங்கள், கொஞ்சம் அழுகி போயிடுச்சு. அடுத்தது இந்த இடத்துல ஒன்று இருக்குது. இது வந்து இன்னும் பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாகும். எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து அடுத்த அறுவடையில் அறுவடை பண்ணிடலாம். கொடி பார்த்திங்கன்னா அப்படியே படர்ந்து போய்கிட்டு இருக்கு அங்கங்கே. அது ஆகாது. இன்றைக்கி கடைசியாக என்னென்ன காய்கறி அறுவடை பண்ணியிருக்கோங்கிறத பார்த்துடலாம் வாங்க. கொஞ்சமாக பார்த்திங்கன்னா சுக்குட்டி கீரை அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்தது புடலங்காய் 1, 3 சுரைக்காய், ஒரே ஒரு பீர்க்கன், ஒரே ஒரு வெள்ளரி, 3 பாவக்காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கோம். இன்றைக்கான அறுவடை பார்த்திங்கன்னா அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளோட வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் ஷேர் பண்ணிடுங்க. யாருமே லைக் பண்ணுறதில்ல, ஷேரும் பண்ணுறதில்ல. பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. Happy gardening. Happy gardening.